காலையிலே பன்னீர் ரோஸ் வந்து நடுறாங்க. குழி நோண்டுறாரு கொத்துக்காரும் பெருமாள் அண்ணன். பின்னாடி 3 அடிக்கு ஒரு செடி, அகலம் வந்து 6 அடிக்கு அகலம். மேலும் இது பார் பிடிக்கல, இது மட்டும்தான் பார் பிடிச்சி நெட்டு எடுக்குது காலையிலே. பாருங்க, பட் ரோஸ் பன்னீர் ரோஸ்னுவாங்க. அது வந்து இப்போ வந்து பார் பிடிக்கிறாங்க. பார் பிடிச்சி அப்படியே உடனே நடுறதுக்கு, அப்படியே வெட்டி நோண்டி அப்படியே நடுறது. நட்டுட்டு உடனே தண்ணி விடுறது. கீழ் வயலேருந்து முடிச்சிட்டுங்க. பாருங்க பாருங்க என்ன நேரம் எடுத்துருக்கோங்க. அவ்வளோதான், வாய்க்கால் முழுசாக எடுத்தாச்சு. அவ்வளோதான், நோண்டி இப்போ செடி வைக்கிறதோட முடிஞ்சிச்சு. பாருங்க, தலை வளர்ந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, ஒரு வயல் முழுசாக பன்னீர் ரோஸ் வச்சாச்சு. தண்ணி கட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வந்து செடி வந்து வெயிலுக்கு வந்து வாடிடும். அதனால் இன்னொரு வயல் பார் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, குழி வந்து நோண்டிகிட்டே இருக்கிறாங்க, செடி நட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அளவு போட்டு நடுறாங்க. இது வந்து 6 அடிக்கு 1, இந்த குழி வெட்டுறது வந்து 3 அடிக்கு 1. ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ். ரெண்டு காலுக்கு தண்ணி வந்து எங்கள் ஏரியா சைடு வந்து தண்ணி வந்து வட்டியாக தண்ணின்றதுனால 2 கால் ஒவ்வொரு பிட்டாக இதன்றங்க. நானும் கொத்துக்காரம் வெட்டுறேங்க. ஒரு செடி வந்து ஒரு லைனுக்கு வந்து 20 22 செடி வருது. அது கொத்துக்கார அடுத்த லைன் பிடிச்சாரு, அடுத்த லைன் நான் பிடிக்கிறேன். இங்கே வெட்டி ஒரு பக்கம் போடுறாரு. பாருங்க, கீழ்காடு தண்ணி கட்டுறாங்க. பாருங்க, அந்த லைன் நான் வந்து தலை வளர்ந்து நட்டுட்டு வந்தேன். இவர் வந்து இந்த லைன் நட்டுட்டு வர்றாரு. பாருங்க, பன்னீர் ரோஸ். அப்படியே மண் ரவை கூட பிரியாத மாதிரி நடுறாரு. பாருங்க, கொத்துக்காரு. பாருங்க, இவர் தான் காட்டு ஓனர், கண்ட்ரி மாமா. பாருங்க, அவர் ஒரு லைன் நட்டுட்டு வர்றாரு. ஏய், இப்படி போஸ் கொடு மாமா, இப்படி போஸ் கொடு. தள்ளு. நல்லா தெரியுதா? பாருங்க, இந்த லைன் அவர் நட்டுட்டு வர்றாரு மாமா. இவருக்கு தான் நடுறதுக்கு வந்துக்கிறேங்க. இவர் தான் பன்னீர் ரோஸ் எங்கள் ஊர்லேயே மொதல் டைம் நடுறாரு. பாருங்க, அவ்வளோதான், மொத்த செடி நட்டு முடிச்சாச்சு. பட்டன் ரோஸு, பட் ரோஸ்னுவாங்க, பன்னீர் ரோஸ்னுவாங்க. அவ்வளோதான், தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பார் பிடிச்சி நெட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.